அத்தியாயம் 2. வரலாற்று உரிமைகள், வரலாற்றின் கண்ணோட்டம். 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பு, பாழாக்கப்படுதல் தவிர இஸ்ரேல் தேசத்தில் எந்த இடைவெளியும் இல்லாமல் 1700 வருடங்கள் ஒரு தேசமாக கிபி 70 முதல் 135 வரை யூத மக்கள் வாழ்ந்து வந்தனர். கிபி 70இல் எருசலேம் நகரம் அழிக்கப்படுவதற்கு முன்னும் மற்றும் யூதர்கள் மிகவும் அதிகமாக கொல்லப்பட்டு இரண்டாம் தடவையாக ரோம ராஜ்யத்தால் சிதறடிக்கப்படுவதற்கு முன்னரும் இஸ்ரேலில் இருந்த யூதர்களின் மக்கள் தொகையானது 30 லட்சத்தை தாண்டியது. யூதர்களுக்கு உண்டான தேச உரிமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரேயானால் பின் எதற்கு யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ரோமர்களால் விரட்டியடிக்கப்பட்டனர்? பாலஸ்தீனம் என்று ரோமர்களால் பெயர் மாற்றி அழைக்கப்பட்ட தேசத்தின் கதவானது பல நூற்றாண்டு காலமாக யூதர்களுக்கு மட்டும் ஏன் அடைக்கப்பட்டது? யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட காரணத்தை இயேசு இங்கு விவரிக்கிறார். தன்னை இஸ்ரேலின் ராஜா என்று வெளிப்படுத்திய பிறகும் சகரியா 10:9 தீர்க்க தரிசனம் இதன் மூலம் நிறைவேறிற்று. இஸ்ரேல் மக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இதோ, இது முதல் உன் வீடு பாழாக்கி விடப்படும் என்றும் இயேசு கூறினார். மத்தேயு 23:37. இதை போலவே சகரியா தீர்க்கதரிசி முன்னமே கணித்து கூறுகையில், அரணாக விளங்கிய இயேசுவிடம் யூதர்கள் திரும்பாததால் கர்த்தர் அவர்களுக்கு இரட்டிப்பாய், எபிரேய வார்த்தை மிஸ்னா, சமபகுதி கொடுப்பார். யூத மக்கள் எப்படி தயையின் காலத்தை தேவனிடமிருந்து அனுபவித்தனரோ அதே சமகால பகுதியை தண்டனையின் காலமாக அனுபவிக்க வேண்டும். சகரியா 10:12. ஜோசோபஸின் இலக்கான 50 முதல் 70 லட்சம் மக்கள் தொகையை தற்போது எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொள்கின்றனர். பார்க்க வெளிப்படுத்தல் 11:8 தேவனுடைய கணிப்பின்படி கிறிஸ்தவ மார்க்கமும் இயேசுவின் மரணத்திற்கு குற்றவாளியாகின்றன. சமபூதி காலமான தண்டனையின் காலத்தை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி முன்னமே கணித்து கூறுகையில், தேவன் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன் என்று கூறியுள்ளார். இவையெல்லாம் இஸ்ரேல் தேசத்தின் யூதர்கள் குடியமர்த்தப்படுவதற்கு முன்னரே நிறைவேறும். எரேமியா 16:14-18. குறிப்பாக வசனம் 18, பாலஸ்தீனம் மீது ஆட்சி காவலராக பிரிட்டன் இருந்தபோது பெர்லின் காங்கிரஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் பிரிட்டனின் பிரதமராக விளங்கிய பெஞ்சமின் டிஸ்ரேலி பாலஸ்தீனத்தின் கதவு யூத மக்களுக்கு 1878ஆம் ஆண்டு திறக்க தம்முடைய ராஜதந்திர திறனை உபயோகப்படுத்தினார். காங்கிரஸ் நாடுகளின் கூட்டமைப்பை அணுகிய டிஸ்ரேலி பாலஸ்தீனத்தை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டால் ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரே மனநிலையை கொண்ட 10 லட்சம் வலுவான யூதர்களை திரளாக திருப்பி சுயாட்சியையும் விடுதலையையும் பெற முடியும் என்று எண்ணினார். இந்த நிகழ்வுகள் மூலம் பாலஸ்தீனத்தில் யூதர்களின் குடிபெயர்தலுக்கும் அவர்கள் இடங்கள் வாங்குவதற்கும் இருந்த தடை இறுதியாக தளர்த்தப்பட்டது. இந்த காலத்தில்தான் யூதர்கள் முதலாக தங்களுடைய விவசாய குடியிருப்புகளான பெத்தாதிக்குவாவை தங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்த பழமையான தேசத்தில் அமைத்தார்கள். இதற்கு நம்பிக்கையின் வாசல் என்று அர்த்தமாம். இங்குதான் குடிபெயர்ந்த யூதர்கள் தங்கள் நிலத்தை சீர்திருத்த தொடங்கினர். 1878ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட யூதர்களின் கூட்டிச் சேர்த்தல் தேவனின் தயை அவர்களுக்கு மீண்டும் கிடைத்துவிட்டது என்பதற்கு ஒரு முதற் உறுதியான அடையாளமாக இருக்கிறது. தேசம் மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் ஆன பிறகே யூதர்கள் தங்கள் தேசத்தில் குடியமர்த்தப்படுவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
தேசம் திரும்ப அமைக்கப்படுதலின் வாக்குத்தத்தமானது பாபிலோனிலிருந்து யூதர்கள் தங்கள் 70 வருட சிறையிருப்புக்கு பிறகு திரும்பிய காலத்தில் நிறைவேறவில்லை என்பதனை எதனை வைத்து தெரிந்து கொள்வது? அப்படி இருக்க 70 வருட சிறையிருப்பின் காலத்திற்கு முன்னரே எரேமியா தீர்க்கதரிசி இதை பற்றி எழுதியுள்ளார். மேசியாவின் அரசாட்சியில் யூதர்கள் நிரந்தரமாக குடியமர்த்தப்படுவார்கள் என்று வசனம் 15-16 கூறுகிறது. தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், எருசலேம் சுயமாய் தங்கும். ஆனால் 70 வருட பால்கடிப்பு சிறையிருப்புக்கு பிறகு மீண்டும் அமைக்கப்பட்ட எருசலேம் நகரம் பாதுகாப்பாய் குடியிருக்கவில்லை. 2ஆம் முறை சிதறடிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு பல நாடுகளிலிருந்து கூட்டிச் சேர்க்கப்பட்ட யூதர்கள் நிரந்தரமாக தங்கள் சொந்த தேசத்தில் குடியமர்த்தப்படுவார்கள் என்று இயேசு தீர்க்க தரிசனம் கூறுகிறார். லூக்கா 21:24. கிபி 70 முதல் இன்று வரை நடைபெற்று வரும் கூட்டிச் சேர்க்கப்படுதலின் காலம் வரை இஸ்ரேல் தேசம் முழுவதும் மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறார். ஏன்? இதன் பிறகு வெகு யூத ஜனங்கள் குறிப்பிட்ட தீர்க்க தரிசன காலத்தில் தங்கள் தேசத்தில் குடிபெயர்வார்கள். வேறு எந்த தேசமும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பாலஸ்தீனாவில் தன்னை நிலைநிறுத்த முடியாது. இங்கேதான் வேதாகம கூற்றுக்கும் அரேபிய பாலஸ்தீனர்களின் கூற்றுக்கும் ஒரு நம்பகத்தன்மையான இடைவெளி இருப்பதை நாம் பார்க்கலாம். தங்களுடைய தேசத்தில் யூதர்கள் தேவனால் கூட்டிச் சேர்க்கப்படும் வரை பெருமளவிலான யூதர்களின் சிதறடிப்பு நடைபெறும் என்றும், இதனை தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக கொஞ்சம் அளவிலே குடியிருப்பார்கள் என்றும் வேதாகமம் கூறுகிறது. ஆனால் பாலஸ்தீன தேசம் கிபி 640 முதல் 1099 ஆண்டு வரை அரேபியர்களால் ஆளப்பட்டதால் பாலஸ்தீன நாகரிகம் ஒன்று உருவானது என்று அரேபிய பாலஸ்தீனர்களோ கூறுகிறார்கள். இந்த இரண்டு கூற்றில் எந்த கூற்று வரலாற்று வாயிலாக உண்மையானது? வரலாற்றின் பதிவு. கிபி 70 மற்றும் கிபி 135 யூதர்கள் அதிகமாக சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் தங்கள் இஸ்ரேல் தேசத்தின் மீது இருந்த முழு ஈடுபாட்டால் சில பேர் எல்லைக்கு வெளியே காலத்தை கடத்தி அமைதியான காலத்திற்காகவும் காத்திருந்து திரும்பி வர எண்ணினர். ஆதிசபை பிதாக்களில் ஒருவரான லூரி ஜென் கிபி 231 முதல் 254 காலத்தில் பாலஸ்தீன நாட்டில் தங்கி வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் அங்கு யூதர்களே பெரும்பான்மையினராக வாழ்ந்ததாக கூறுகிறார். கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோம ராஜ்யம் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பிறகு அங்கிருந்த மீதமான யூதர்களின் சிதறடிப்பு படிப்படியாக தொடங்கியது. ஆனாலும் கிபி 614 முதல் 617 இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரேல் தேசத்தின் அதிகமான பகுதிகளை யூதர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். பாலஸ்தீன யூதர்களின் பெரிய அளவிலான எழுச்சியின் மூலம் பெர்சிய படையின் உதவியோடு பாலஸ்தீன யூதர்கள் 3 வருடங்கள் எருசலேமையும் திபேரியாவையும் மற்றும் அதனோடு சேர்ந்து பல பெரிய பகுதிகளையும் கட்டுப்படுத்தி வந்தனர். கிபி 614 முதல் 617 வரை இந்த 3 வருடங்களுக்கு பிறகு பெர்சியர்கள் தோற்கடிக்கப்பட்டு பைசண்டைன் கிறிஸ்தவர்களால் எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்டது. அரேபியர்களின் ஆக்கிரமிப்பு. அரேபியர்கள் கிபி 640 பைசாண்டன் சிரியாவை கைப்பற்றிய போது தேசத்தின் மக்கள் தொகையில் மெல்லிய சிறுபான்மையினரே இருந்தனர். ரோம பேரரசால் பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றி அழைக்கப்பட்ட நாட்டின் மெல்லிய சிறுபான்மையினர் மக்கள் தொகையில் யூதர்களும் சமாரியர்களும் கருத்து வேறுபாடுடைய கிறிஸ்தவர்களும் மற்றும் வைதீக சிரியா கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்களே தவிர அங்கு அரேபியர்கள் யாரும் இல்லை. கிபி 640 முதல் 1099 ஆண்டுகள் வரை பாலஸ்தீனத்தை அரேபியர்கள் ஆண்டார்கள் என்றாலும் அவர்கள் பெரும்பான்மையான மக்களாக வாழ்ந்தனரே என்பதே மிகப்பெரிய கேள்வியாகும். வரலாற்று ஆசிரியரான ஜேம்ஸ் பார்க்கர் எழுதுகையில் அரேபிய ஆக்கிரமிப்புக்கு
கிபி 670 முதல் 740க்கு பின்னர் ஏற்பட்ட முதல் நூற்றாண்டில் காலிபாவும் சிரியாவும் ஆளுநர்களும் பாலஸ்தீனத்தில் இருந்த கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் ஆண்டனர். முந்தைய நாட்களில் வாழ்ந்த பெதாயின் மக்களை தவிர யோர்தானுக்கு மேற்கு திசையில் இருந்த அரேபியர்கள் காவற்கடையில் இருந்தனர். கிபி 985 ஆண்டில் வாழ்ந்த அரேபிய எழுத்தாளரான முக்தாயி எருசலேமில் யூதர்களே அதிகம் மக்கள் தொகை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று புகார் கூறினார். இதனோடு கூட இன்னும் கூறும்போது மசூதியில் வணங்குபவர்களே இல்லை என்றும் குறை கூறுகிறார். அரேபிய பேரரசின் கிபி 996 முதல் 1021 வரை காலிப்பான அல் அக்கீம் சிரியாவிலும் மற்றும் பாலஸ்தீனத்திலும் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாற வேண்டும் அல்லது வெளியேற்றப்படுவார்கள் என்று ஆணை பிறப்பித்தார். இதன் பின்னர் அல் அக்கீம் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் அரேபியர்கள் என்றும் சிறுபான்மையினராகவே இருக்கும்படி ஆயிற்று. முக்கிய அரேபிய வரலாற்று ஆசிரியரான முனைவர் பிலிப் ஹித்தி கூறுகையில், அரேபியரின் ஆக்கிரமிப்பு கிபி 1070க்கு பிறகு சுமார் 400 ஆண்டுகள் கழித்து சிரியாவிலும் பாலஸ்தானத்திலும் வாழ்ந்த முஸ்லிம்களைப் போல கிறிஸ்தவர்களும் அதிக அளவில் இருந்தனர். ஆனால் எல்லா முஸ்லிம்களும் அரேபியர்கள் இல்லை. தேசத்தில் நடந்த சிலுவை போருக்கு கிபி 1099 முதல் 1291க்கு பிறகு முஸ்லிம் அல்லாத மாமலூகிஸ் ஆட்சியாளர்களால் கிபி 1291 முதல் 1517 வரை பாலஸ்தீன தேசம் ஆளப்பட்டது. இந்த காலத்தில்தான் அரேபியர்கள் அதிகமாக பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறினர் என்று அரேபிய வரலாற்று ஆசிரியரான பிலிப் ஹித்தி கூறுகிறார். கிபி 1377 ஆண்டில் வாழ்ந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான இபுல்தான் எழுதுகையில், இஸ்ரேல் தேசம் மீதான யூதர்களின் அரசுரிமை 1400 ஆண்டுகளாக நீடித்து இருந்தது. இந்த யூதர்களே நிரந்தரமாக வாழ தேவையான கலாச்சாரத்தையும் சுங்க வரிகளையும் ஏற்படுத்தினர். பாலஸ்தீன தேசத்தை ஆட்சி புரிந்த அரேபிய அரசர்களின் காலத்தில் இருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த முக்கிய அரேபிய வரலாற்று ஆசிரியரான சுல்தான் யூதர்களின் நாகரிகமும் மற்றும் கொள்கைகளும் இன்றும் தேசம் முழுவதும் ஊறி உள்ளதாக கூறுகிறார். அர்னால்ட் போயின்பி அவர்களால் பெரிய வரலாற்று ஆசிரியர் என்று போற்றப்பட்டவர். அரேபிய ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 3 நூற்றாண்டுகள் சென்ற பின்பும் பாலஸ்தீன நாகரிகமோ அல்லது அதன் வேரோ இருந்த சுவடும் இன்றும் இல்லை. மாம்லூக்கஸ் ஆட்சி காலத்தில் கருப்பு வாதை என்னும் கொள்ளை நோயால் யோர்தான் நதிக்கு மேற்காக உள்ள இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் தொகையாக இருந்த 1,50,000 முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் எண்ணிக்கை 1,40,000 குறைந்தது. கிபி 1517 ஆண்டில் பாலஸ்தீனத்தை கைப்பற்றிய துருக்கியர்கள் அதன் பிறகு வரி கட்டுதல் தொடர்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை அட்டவணைப்படுத்தினார்கள். இதில் 49,181 குடும்பத் தலைவர்களும் மற்றும் தனி ஆட்களும் வரி கட்டுவதற்கு ஏதுவாக இருந்தார்கள். கிபி 1553 முதல் 1554 ஆண்டில் மொத்தமாக 2,05,000 முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வாழ்ந்ததை சரியாக கணக்கிட்டு பேராசிரியர் ராபர்ட் டோ பச்சி கூறினார். கிபி 1785 ஆண்டு பயணம் மேற்கொண்ட பிரான்காஸ் காம்டி டி ஓல்னி பாலஸ்தீன தேசத்தில் 2,00,000 குறைவான மக்கள் தொகை உள்ளதாக கணக்கிட்டார். கிபி 1800 பாலஸ்தீன மக்கள் தொகை 2,00,000க்கும் குறைவாக இருந்ததாக பிலிப் கா ஹித்தியும் மற்றும் ஆல்பர்ட் போனியும் ஒத்துக்கொள்கிறார்கள். கிபி 1850 ஆண்டு பாலஸ்தீனத்தின் மக்கள் தொகை 1,50,000 இருந்ததாக சிலர் கணக்கிட்டுள்ளனர்.
இந்த மொத்த மக்கள் தொகையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றும் அரேபியர்களும் இருந்தனர். கிபி 1856 ஆண்டின் போது சர் மோசஸ் மோன்ட்பியர் எருசலேமிற்கு வெளியே இடங்களை வாங்கி யூதர்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த சமயத்தில் யூதர்களின் நிதி பாலஸ்தீன தேசத்திற்குள் அதிகப்படியாக வர ஆரம்பித்தது. கிபி 1878 ஆண்டிலிருந்து யூத விவசாய குடியிருப்புகளை உருவாக்குவதற்காக நிதி வழங்க எட்மண்ட் டி ரோத்ஷெல்ட் ஆரம்பித்தார். இந்த காலத்தில்தான் தடையில்லாமல் யூதர்களின் நிதியும் வருகையும் பாலஸ்தீனத்திற்குள் அதிகமாக வந்தது. இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதால் சுற்றியிருந்த தேசத்திலிருந்து அரேபியர்கள் பாலஸ்தீனத்தில் குவிய ஆரம்பித்தனர். அக்காலத்தில் பாலஸ்தீனத்தை முஸ்லிம் துருக்கியர்கள் ஆண்டதால் மத்திய கிழக்கில் பரவியிருந்த அரேபியர்கள் தங்கு தடையின்றி பாலஸ்தீனத்திற்குள் நுழைய முடிந்தது. கிபி 1918 ஆண்டிற்குள் அரேபியர்களின் மக்கள் தொகை 5,60,000 உயர்ந்தது. யூதர்களின் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் 1948 ஆண்டில் இஸ்ரேல் தேசம் உருவாகும் வரை அரேபியர்களும் யூதர்களும் அதிகமாக குவியத் தொடங்கினர். யூதர்களின் முதலீடும் வருகையும் மற்றும் அதனோடு நிலத்தை சீர்திருத்தி விவசாயம் செய்ததன் மூலமாகவும் இஸ்ரேல் தேசம் பொருளாதார வரைபடத்தில் இடம்பெறும் தகுதியை அடைந்தது. அரேபியர்களின் ஆக்கிரமிப்பா அல்லது பாழாக்கப்படுதலா? இந்த வரலாற்று கண்ணோட்டத்தின் மூலமாக என்ன முடிவுக்கு வரலாம்? கிபி 70 ஆண்டு ரோமர்களின் ஆட்சியின் போது ஏற்பட்ட அழிவு வரை 1700 ஆண்டுகள் இஸ்ரேல் தேசத்தில் எவ்வித தடையுமின்றி யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த காலத்தில்தான் 35 லட்சமாக இருந்த இஸ்ரேலின் மக்கள் தொகை சிதறடிக்கப்பட்டதாலும் பெரிய படுகொலையாலும் மிகவும் குறைந்து போனது. ஆனால் கிபி 617 ஆண்டுக்கு பிறகு எருசலேமும் மற்றும் அதனுடன் சேர்ந்த பல அதிகமான இடங்களும் யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த காலத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்தை அரேபியர்கள் கைப்பற்றினாலும் சிறுபான்மை மக்களாகவே அவர்கள் வாழ்ந்தனர். கிறிஸ்தவ சிலுவை வீரர்கள் மற்றும் மாமாலுக்ஸ் நூற்றாண்டு காலமாக ஆண்டிருந்தாலும் பாலஸ்தீன தேசம் முழுவதும் யூதர்களின் நாகரிகத்தாலும் கொள்கைகளாலும் நிரம்பியிருந்தன. இவை கிபி 1400 வரைக்கும் தொடர்ந்தாலும் அரேபியர்கள் சிறுபான்மையினராகவே இருந்தனர். ஏனெனில் இரண்டாம் சிதறடிக்கப்படுதலில் இஸ்ரேல் தேசம் பாழடிக்கப்பட்டு மறக்கப்படும் என்று எரேமியா தீர்க்கதரிசி முன்னமே கூறியிருந்தது போல துருக்கியரின் காலத்தில் பாலஸ்தீன தேசம் தெளிவற்ற நிலையில் சிரியாவின் உப்பங்கழியாக மாறியது. இதன் பின்னர் பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் மக்கள் தொகை 2 லட்சம் குறைவாகவே இருந்தது. 20 லட்சமாக இருந்த யூதர்களின் மக்கள் தொகையானது எரேமியா தீர்க்கதரிசி முன்பே கூறியது போல மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் மாறியது. பாலஸ்தீனர்களின் கூற்று. பாலஸ்தீன தேசத்தில் தங்களுக்கென்று பல நூற்றாண்டுகளாக பாலஸ்தீன நாகரிகம் இருந்தது என்பது பாலஸ்தீனர்களின் கூற்றாகும். ஆனால் அவை வரலாறால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் உலக நாடுகள் அனைத்தும் இந்த கூற்றை காது கொடுத்து கேட்கின்றனர். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவரான யாசர் அரபாத் ஐக்கிய நாடுகள் சபையில் 1974 ஆண்டு பேசுகையில் யூதர்களின் படையெடுப்பு கிபி 1881 தொடங்கின. அப்போது பாலஸ்தீன தேசம் பசுமையான தேசமாகவும் அதில் தங்களுக்காக இருந்த உள்நாட்டு நாகரிகத்தை மேம்படுத்தியும் மற்றும் நல்ல வாழ்க்கை முறையை கண்டுபிடித்ததும் அரேபிய மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்று கூறுகிறார். இந்த கூற்றை மற்ற அங்கீகாரம் பெற்ற வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் என்னவாகும்? கிபி 1738 ஆண்டு
தாமஸ் ஷா தேசம் வெறுமையாக இருந்தது, குடியமர்த்த மக்கள் தேவைப்படுகின்றனர் என்று கூறுகிறார். கிபி 1785 ஆண்டு 3 முக்கிய நகரங்களின் மக்கள் தொகையை பற்றி கான்ஸ்டான்டைன் பிரான்கைஸ் டி வால்னி அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். எருசலேமில் 12,000 14,000 மக்கள் தொகை இருந்தது. பெத்லகேமில் 600 வலுவான ஆண்கள் இருந்தனர். எப்ரோனில் 800 முதல் 900 ஆண்கள் இருந்ததாக பதிவு செய்தார். கிபி 1835 ஆண்டு அல்போன்சா டி லாமார்டின் எழுதுகையில், எருசலேமிற்கு வெளியில் நாங்கள் வாழும் எந்த பொருளையும் காணவில்லை, வாழ்பவர்களின் சத்தத்தையும் நாங்கள் கேட்க முடியவில்லை. மாறாக ஊரிலும் சாலையிலும் தேசம் முழுவதிலும் நிசப்தமான அமைதியே இருந்தது. மொத்த மக்களின் கல்லறையாகவே விளங்கியது. கிபி 1857 ஆண்டு பாலஸ்தீனத்தின் பிரிட்டன் தூதராக இருந்த ஜேம்ஸ் பின் அறிக்கையிடும்போது, தேசம் முழுவதும் குடியிருப்பவர் இல்லாமல் பெருமளவில் வறுமை காணப்படுவதால் இதற்கு பெரிய தீர்வாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை தேவையாக உள்ளது என்று கூறுகிறார். பரிசுத்த தேசம். குறிப்பிடத்தக்க வருடங்கள். வரலாற்று நிகழ்வுகள். 1700 வருடங்கள் முதல் ரோமர்களால் எருசலேம் அழிக்கப்படும் வரை கிபி 70 யூதர்கள் ஒரு தனி தேசமாக அவர்களுக்கென நீதித்துறையும் வர்த்தகமும் பெற்றிருந்தார்கள். 25 லட்சம் மக்கள். கிபி 70 முதல் 135 வரை 25 லட்சம் யூதர்களை கொலை செய்யவும் அல்லது சிதறடிப்பதற்கும் ரோம பேரரசு தொடங்கியது. கிபி 614 முதல் 617 வரை பாலஸ்தீன தேசத்தின் பல பகுதிகளை யூதர்கள் கட்டுப்படுத்தி வைத்தல். கிபி 640 முதல் 1099 அரேபியர்களின் ஆக்கிரமிப்பு, ஆனால் பெரும்பான்மை மக்களாக இல்லை. கிபி 1099 முதல் 1291 சிலுவைப்போர் வீரர்களின் ஆட்சி. கிபி 1291 முதல் 1517 வரை அரேபியர் அல்லாத மாமலுக்ஸ்களின் முஸ்லீம் ஆட்சி. கிபி 1517 முதல் 1917 வரை துருக்கியர்களின் ஆட்சியில் தேசம் தெளிவற்ற நிலைக்கு சென்றது. கிபி 1856 முதல் 1948 வரை யூதர்களின் நிதி முதலீடும் விவசாயத்தை மேற்கொள்ளுதல், இதன் மூலமாக யூதர்களும் அரேபியர்களும் இஸ்ரேல் தேசத்திற்கு வருதல். இஸ்ரேலின் இரட்டிப்பான தண்டனை மற்றும் சிதறடிக்கப்படுதல் காலத்தில் கர்த்தர் தேசத்தை மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் ஆக்குவார் என்ற வேதாகமத்தின் கணிப்பு இந்த வரலாற்று கூற்றுகளை உறுதியாக்குகிறது. எரேமியா 33:10, சகரியா 10:12, எரேமியா 16:14 முதல் 18 முடிய. என்ன ஆச்சரியம்! கிபி 1857 ஆண்டில் தேசம் மக்கள் தொகைக்காக காத்து கொண்டிருந்தது. கிபி 1878 ஆண்டிற்கு பிறகு இஸ்ரேலின் இரட்டிப்பான தண்டனையின் காலம் முடிவடைந்த பிறகு எதிர்பார்க்கப்பட்ட யூத மக்கள் தொகை தேவனுக்கு திருவுளச் செயலால் மீண்டும் வரத் தொடங்கினர். இஸ்ரேல் தேசத்தின் பாழாக்கப்பட்ட நிலைமையை கூறும் மிக பிரபலமான மேற்கோளானது மார்க் டைவன் எழுதிய இன்னோசென்ஸ் அப்ராடு கிபி 1867 என்ற புத்தகத்தில் மிக விரிவாக உள்ளது. அவையாவன: பாலஸ்தீன தேசம் சாக்குப்பைகள் மற்றும் சாம்பல் மேல் அமர்ந்து உள்ளது. சாபத்தின் மூலமாக அதனுடைய விவசாய நிலங்கள் உலர்ந்து போனது மற்றும் ஆற்றலும் விலங்கிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீனம் பாழாக்கப்பட்டும் அன்பில்லாமலும் இருக்கிறது. சாரமில்லாத நம்பிக்கையற்ற மனமுடைந்த நிலையில் பாலஸ்தீனம் இருக்கிறது. யூதர்களின் சிதறடிக்கப்படுதல் மற்றும் இரட்டிப்பான தண்டனை காலத்தில் இஸ்ரேல் தேசம் பாழடிக்கப்பட்டு
விளங்கும். இதன்பின் 1878ஆம் ஆண்டில் அவர்களுடைய இரட்டிப்பான தண்டனை காலம் முடிந்தவுடன் யூத மக்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இஸ்ரேல் தேசம் காத்திருக்கும் என்ற வேதாகமத்தின் கணிப்பை வரலாற்று ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அரேபியர்களின் ஆளுகை தொடங்கி கிபி 640 முதல் 1099 வரை பசுமையான தேசத்தில் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான நாகரிகம் இருந்தது என்றும் கலாச்சார வேர்கள் தங்களுக்கு பாலஸ்தீனத்தில் இருந்தது என்ற இன்றைய பாலஸ்தீனர்களின் கூற்றுக்களை வரலாற்று ஆவணங்கள் உறுதிப்படுத்தவில்லை. தெற்கு சிரியாவும் பாலஸ்தீனமும். இஸ்ரேல் தேசம் என்ற பெயரை பாலஸ்தீனம் என்று ரோமர்களே மாற்றினார்கள். ஆனால் கிபி 640 முதல் 1960 வரை அரேபியர்கள் இந்த பகுதியை தெற்கு சிரியா என்றே அழைத்தனர். 1960 இருந்துதான் தேசத்தை பாலஸ்தீனம் என்று அரேபியர்கள் அழைக்க ஆரம்பித்தனர். 18ஆம் நூற்றாண்டு வரை இந்த பகுதியை பரிசுத்த தேசம் என்று கிறிஸ்தவர்கள் அழைத்தனர். இதன் பிறகு கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியை பரிசுத்த தேசம் என்றும் பாலஸ்தீனம் என்று 2 பெயர்களால் அழைத்தனர். கிபி 1922ஆம் ஆண்டு உலக நாடுகளின் கூட்டமைப்பானது யூதர்களுக்கு பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை தனி நாடாக அமைத்து தரும் பொறுப்பை பிரிட்டனிடம் ஒப்படைத்தது. இதன் பின்னர் இந்த தேசமானது 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசம் உருவாகும் வரை பாலஸ்தீனம் என்றே அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில்தான் தேசத்தில் வாழ்ந்த அரேபியர்களின் தலைவர்கள் அத்தேசத்தை பெரிய சிரியாவின் பகுதி என்றும் தங்களை தெற்கு சிரியர்கள் என்றும் கூறிக்கொண்டனர். சிரியா, லெபனான், ஈராக், டிரான்ஸ் ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீனம் ஆகியவை அரேபிய தேசங்கள் என்று அழைக்கப்பட்டன. கிபி 1960 பாலஸ்தீனர்களின் அடையாளம் எவ்வளவு தாமதமாக பிறந்தது என்பதை டைம் பத்திரிகை இங்கு விலாவாரியாக குறிப்பிடுகின்றது. பாலஸ்தீனர்கள் என்ற ஒன்று இல்லாதிருந்தது என்று கோல்டா மேயர் விவாதம் செய்கிறார். அந்த சமயத்தில் அவர் முற்றிலும் தவறாக கூறவில்லை. யாசர் அரபாத் பொய் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னே பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த அதிகப்படியான அரேபியர்கள் தங்களை அரபு தேசங்களின் உறுப்பினர்களாகவே எண்ணினர். பாலஸ்தீனியர்கள் தனித்தன்மை வாய்ந்த மக்கள் என்பதை அரபாத்தே முதலாக விளக்கி கூறினார். இதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் கொண்டிருந்த கூற்றை புகுத்தியும் ஏற்பாடு செய்தும் சண்டையிட்டும் உலக மக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அரேபிய பாலஸ்தீனர்களின் கலாச்சாரம் என்ற ஒன்று இருந்திருந்தால் அவர்களின் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கும் என்பது எதிர்பார்த்ததே. ஆனால் கொஞ்சம் குடும்பங்கள் மட்டுமே இருந்ததால் அரேபியர்களுக்கு அந்த தேசத்தில் எவ்வித பிணைப்பும் இல்லாமல் போயிற்று. பொருளாதார காரணங்களால் தெற்கு சிரிய அரேபியர்கள் பாலஸ்தீனத்திற்கு வந்திருந்தாலும் ஒரு தலைமுறைக்குள் அல்லது சிரியா மற்றும் பல அரபு தேசங்களின் கலாச்சாரத்தால் திரும்பவும் அங்கு இழுக்கப்பட்டிருப்பார்கள். இந்த காரணத்தினாலே அரேபியர்களின் எண்ணிக்கையானது குறைவாகவே இருந்தது. யூதர்களின் நிதி முதலீட்டாலும் மற்றும் கிபி 1800ஆம் ஆண்டிற்கு பிறகு வாழ்ந்த யூத மக்களின் வாழ்க்கை தரத்தாலும் பாலஸ்தீனத்தின் நிதி உயர்ந்ததால் அரேபியர்களின் எண்ணிக்கை உயரத் தொடங்கியது. பின் கிபி 1850 முதல் கிபி 1918 வரை அரேபியர்களின் மக்கள் தொகை 5,60,000 உயர்ந்தது. யூதர்களை குற்றப்படுத்தாமலும் ஆனால் அதே சமயத்தில் பிரிட்டன் கொள்கைகளை பாதுகாத்தும் யூதர்களுக்கு நண்பர் அல்லாத காலனி நாடுகளின் பிரிட்டன் அரசு செயலாளரான மால்கம் மெக்டொனால்ட் கீழ்சபையில் அறிவிக்கையில் நவம்பர் 24, 1938 அரேபியர்களை தேசத்திலிருந்து யூதர்கள் விரட்டியடிக்கின்றனர் என்று அரேபியர்கள் கூற முடியாது. கிபி 1918க்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு ஒரு யூதர் கூட வராமல் இருந்திருந்தால்
பாலஸ்தீனத்தின் அரேபிய மக்கள் தொகை 6 லட்சம் அளவிலே இருந்திருக்கும். யூதர்களின் பங்களிப்பும் வருகையும் பாலஸ்தீனத்தில் அதிகமாய் கொண்டே இருந்தது. சமூக பொருளாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக யூதர்கள் தொழிற்சாலைகளையும் விவசாய நிலங்களையும் மருத்துவமனைகளையும் உருவாக்கினர். இதனால் வேலைவாய்ப்பு அதிகரித்ததால் அரேபியர்களின் வருகையும் அதிகரித்தது. உண்மையில் கிபி 1939 ஆண்டு குடியரசுத் தலைவரான ரூஸ்வெல்ட் கூறுகையில் கிபி 1921 ஆண்டு முதல் அரேபியர்களின் வருகை மொத்த யூதர்களின் வருகையை தாண்டியது என்கிறார். இதற்கு ஒரு உதாரணமாக சிரியா ஆரான் மாகாணத்திலிருந்து கிபி 1934 ஆண்டில் சுமார் 30,000 முதல் 36,000 அரேபியர்கள் நல்ல தரமான வாழ்க்கைக்காக பாலஸ்தீனத்திற்கு குடிபெயர்ந்தனர். ஆனால் இதற்கு மாறாக பிரிட்டன் அரசானது தம்முடைய 1939 ஆண்டு வெள்ளை அறிக்கையின் மூலம் யூதர்களின் குடிபெயர்தலை தடுத்து நிறுத்தியது. அதே சமயத்தில் 2ஆம் உலகப் போரின் போது மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு அதிகமாக இருந்த புதிய தேசத்தில் அரேபியர்கள் குடிபெயர்ந்தனர். கிபி 1946 ஆண்டு அமெரிக்க அரசு பார்வையாளரான பார்ட்லி கிரம் எழுதுகையில் நல்ல வாழ்க்கைக்காக லட்சக்கணக்கான அரேபியர்கள் பாலஸ்தீனத்திற்குள் குடிபெயர்ந்தனர், இன்னும் வந்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகிறார். அரேபியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் சாட்சிகள். கிபி 1960 வரை பாலஸ்தீனத்தை தெற்கு சிரியா அல்லது சிரியாவின் ஒரு பகுதி என்று அரேபியர்கள் கூறி வந்தார்கள். கிபி 1919 ஆண்டு பொது சிரியா காங்கிரஸ் கூறுகையில் தெற்கு சிரியாவின் பகுதியாக எண்ணப்பட்ட பாலஸ்தீனத்தை பிரிக்க நாங்கள் கேட்கவில்லை. பாலஸ்தீனத்தின் 1918 ஆண்டு பற்றிய அரேபியர்களின் கண்ணோட்டத்தை கிபி 1939 ஆண்டு ஜார்ஜ் ஆண்டனியோல் கூறுகையில் பாலஸ்தீனத்தின் எதிர்காலம் பற்றி பைசல் கூறும் கருத்துக்கள் அவர் தந்தையின் கருத்தோடும் மற்றும் அரசியல் சிந்தனை கொண்ட அரேபியர்களின் கருத்தோடும் ஒத்திருந்தது. அரபு தேசங்களின் பிரதிநிதியாக இருந்த ஹூசைன் மெக்காவின் முதன்மை அதிகாரி தற்போது இருக்கும் யோர்தான் நாட்டின் ராஜாவான ஹூசைன் அவர்களின் தாத்தா ஆவார். 1918 ஆண்டு ஜனவரி மாதம் பிரிட்டன் அரசிடம் தங்கள் அரபு தேசங்களின் கண்ணோட்டத்தை விளக்கினார். பாலஸ்தீனம் அரேபியர் இடம் என்றும் சிரியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்பதே அரேபியர்களின் கூற்றாகும். கிபி 1939 ஆண்டு கொண்டிருந்த பாலஸ்தீனத்தை பற்றிய அரேபியர்களின் அதே கருத்தை ஜார்ஜ் ஆண்டனியோல் குறிப்பிடுகையில் முழு சிரியா நாடு அதிகார பிரதேசங்களாக இன்று பிரிந்துள்ளது. சிரியாவை பற்றிய பிரான்ஸ் ஆணையில் பாலஸ்தீனம் கொண்டு வரப்படவில்லை, மாறாக பாலஸ்தீனம் பிரிட்டன் பிரகடனத்தின் கீழ் இருந்தது என்றும் புலம்புகிறார். கிபி 1947 ஆண்டு மே மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அரபு பிரதிநிதிகள் நினைவுபடுத்துகையில் பாலஸ்தீனம் சிரியா மாகாணத்தின் ஒரு பகுதியாகும். பாலஸ்தீன அரேபியர்கள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு தங்களுக்கென ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கி கொள்ள முடியாது. கிபி 1956 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தற்போதைய தலைவரான அகமத் சுக்காரி எவ்வித தயக்கமும் இல்லாமல் பாதுகாப்பு சபையில் எல்லோருக்கும் முன்பாக பாலஸ்தீனம் என்பது ஒன்றுமல்ல, அவை தெற்கு சிரியாவாகும் என்பது அறிந்ததே என்றார். சிரியா குடியரசுத் தலைவரான அபிஸ் ஆசாத் ஒருமுறை பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவரான யாசர் அரபாத்தை பார்த்து, எங்களைப் போல் நீங்கள் பாலஸ்தீனத்தின் பிரதிநிதி இல்லை, இந்த முக்கிய விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாலஸ்தீன மக்கள் என்று ஒன்று இருந்தது இல்லை,
பாலஸ்தீனர்கள் என்பதற்கு உள்பொருள் ஒன்றுமில்லை, சிரியா என்ற ஒன்றே உள்ளது. நீங்கள் சிரியா மக்களின் ஒருங்கிணைந்த பகுதி ஆவீர். பாலஸ்தீனம் சிரியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். எனவே சிரியா அதிகாரிகளாகிய நாங்களே பாலஸ்தீன மக்களின் உண்மையான பிரதிநிதிகள் என்று கூறுகிறார். 8ஆம் தேதி மார்ச் மாதம் கிபி 1974ஆம் ஆண்டில் ஆசாத் கூறுகையில், பாலஸ்தீனம் தெற்கு சிரியாவின் பகுதியாகும். இதன் மூலம் எங்கள் அரபு தாயக தேசம் மற்றும் சிரியாவில் இருந்து விடுவிக்கப்பட்ட பங்குதாரராக பாலஸ்தீனத்தை கருதுவதை நாங்கள் எங்கள் உரிமையாகவும் கடமையாகவும் பார்க்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முன்னாள் இராணுவ தளபதியாகவும் மற்றும் நிர்வாக குழுவில் இருந்தவருமான ஜூகிர் முக்சின் கூறுகையில், லெபனானியர்கள், பாலஸ்தீனர்கள், சிரியர்கள் மற்றும் ஜோர்டானியர்கள் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒரே தேசத்தைச் சேர்ந்தவர்கள். அரசியல் காரணத்திற்காக மட்டுமே மிகவும் ஜாக்கிரதையாக பாலஸ்தீனத்தின் அடையாளத்தை வலியுறுத்துகிறோம். ஆம், தந்திர நோக்கங்களுக்காகவே நாங்கள் பாலஸ்தீன அடையாளத்தை உபயோகப்படுத்துகிறோம். இஸ்ரேல் தேசத்திற்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்துவதற்காகவே பாலஸ்தீன தேசத்தை உருவாக்கி புதிய உபகரணமாக உபயோகப்படுத்துகிறோம். கிபி 1800ஆம் ஆண்டு வாழ்ந்த பாலஸ்தீன அரேபிய கிறிஸ்தவர்களின் முக்கியமான கூற்றுக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அரேபியர்கள் தற்காலிகமாக குடியேறினவர்கள். அவர்கள் நிரந்தர குடிவாசிகள் அல்ல. மேய்ச்சல் நிலத்திலும் மற்றும் அடைக்கலமாக இருந்த இடத்திலும் தங்களுக்கு கூடாரங்களை அமைத்து கொண்டனர். அவர்கள் ஒன்றையும் உருவாக்கவில்லை. அந்நியர்களாக வந்தவர்களாகிய இவர்கள் தேசத்திற்கு என்றும் எஜமானாக முடியாது. பாலைவன காற்று எப்படி இவர்களை கொண்டு வந்ததோ அப்படியே இவர்கள் நடந்து வந்த பாதையில் எவ்வித தடயமும் வைக்காமல் திரும்பவும் கொண்டு போய்விடும். அமெரிக்க இறையியலாளர்களில் முக்கியமானவராக கருதப்பட்ட ஸ்டீவன் ஒலின் அவர்கள் பாலஸ்தீன தேசத்தில் பயணம் மேற்கொண்டு பாலஸ்தீன அரேபியர்களை பற்றி கூறும்போது, இவர்கள் எல்லாரும் ஒருவேளை சிரியாவின் பழைய குடிமக்களின் பிள்ளைகளாக இருக்கலாம். பரிசுத்த தேசம் யாருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களின் நூலான குர்ஆனும் கூறுகிறது. எப்படியெனில், வேதாகமம் போல் குர்ஆனும் இஸ்ரேலின் பிள்ளைகளோடு கடவுள் அல்லாஹ் உடன்படிக்கையை ஏற்படுத்தி பரிசுத்த தேசத்தை யூதர்களுக்கென கொடுத்தார். பார்க்க குர்ஆன் சூரா 5 அட்டவணை. கடைசி காலத்தில் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் மீண்டும் யூதர்கள் திரும்ப வருவார்கள் என்று குர்ஆனும் விளக்குகிறது. நிரந்தரமாக இத்தேசத்தை யூதர்களுக்கு தேவன் கொடுத்துள்ளார் என்று கூறும் கிறிஸ்தவ வேதாகமத்தை இவ்வகையான சாட்சியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கிபி 670 முதல் கிபி 1878ஆம் ஆண்டு வரை சுற்றித் திரிந்த சில அரேபியர்கள் தற்காலிக குடிவாசிகளே ஆவர். தற்போதைய அரேபியர்களின் பெருந்திரளான வருகையானது யூதர்களின் கூட்டிச் சேர்க்கப்பட்ட வருகையோடு ஒத்த சம்பவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பரிசுத்த தேசத்தின் மீது எந்தவித வரலாற்று உரிமையும் இல்லை என்பதை வரலாறு வெளிப்படுத்துகிறது. வரலாற்றின் தீர்ப்பு. தேசத்தின் உரிமைகள். யூதர்களின் பண முதலீடு மற்றும் அவர்களின் வருகைக்கு முன்னர் பெருந்திரளான அரேபியர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறினர். இதன் பின்னர் எல்லாம் மாறியது. அரேபியர்கள் வெளியேறின நாடாக இருந்த பாலஸ்தீனம் பின்னாளில் அரேபியர்கள் குடியேறின நாடாக மாறியது. சீயோனிய முன்னோடிகளால் தரம் உயர்த்தப்பட்ட பாலஸ்தீனத்தின் நிதி நிலைமையை பார்த்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எண்ணிலடங்கா அரேபியர்கள் சிரியா மாகாணமான ஆரான் மற்றும் சுற்றியிருந்த நாடுகளில் இருந்து பாலஸ்தீனத்தில் குவியத் தொடங்கினர்.
இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பாலஸ்தீன அரசு குழு அறிக்கையில் பால்போல் பிரகடனம் முதல் ஐக்கிய நாடுகள் பகிர்வு தீர்மானம் கிபி 1947 காலம் வரை அரேபியர்கள் பாலஸ்தீனத்தில் அதிக அளவில் குடியேறினர் என்று கூறுகிறது. மேலும் பிரான்கன்ஸ்டைன் ஆவணப்படுத்துகையில் அரேபியர்களின் வருகை சமீப காலத்தில் நடந்த நிகழ்வு என்கிறார். ஆரம்பகால சியோனியம் மீது அன்பு கொண்டவர்களாலே அரேபியர்களின் வருகை உந்தப்பட்டது. சில எழுத்தாளர்கள் 1942 ஆண்டு 75% அரேபிய மக்கள் 100 வருடத்திற்கு முன்னர் குடியேறினவர்களாகவும் மற்றும் பாலஸ்தீனத்தில் குடியேறினவர்களின் பிள்ளைகளாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருகின்றனர். இவையெல்லாம் கிபி 1882 ஆண்டிற்கு பிறகு நடந்தேறின. தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்தினதை விட வரலாற்றின் தீர்ப்பே அதிக அளவில் உறுதிப்படுத்துகிறது என்பது உண்மையே. இஸ்ரேலின் இரட்டிப்பான தண்டனை காலம் 1878 ஆண்டில் முடியும் வரைக்கும் மற்றும் யூதர்களின் கூட்டிச் சேர்க்கப்படுதல் தொடங்கும் வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் தொகை குறைவாகவே இருக்கும். எரேமியா 33:10, சகாரியா 9:12, எரேமியா 16:14 முதல் 18 முடிய. இந்த 1878 வருடத்திற்கு பிறகு அதிக அளவிலான அரேபியர்களின் வருகை தொடங்கியதாக வரலாற்று ஆவணங்களும் உறுதிப்படுத்துகின்றன. 2 ஆண்டுகள் மட்டும் பாலஸ்தீனத்தில் வாழும் அரேபியர்களை பாலஸ்தீன அகதி என்று ஐக்கிய நாடுகள் விளக்கம் கொடுப்பது ஏன் என்பதை இந்த வரலாற்று உண்மைகள் விளக்குகின்றன. அரேபிய பாலஸ்தீனர்கள் 1000 முதல் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் என்ற கூற்று ஐக்கிய நாடுகள் சபையின் விளக்கத்திற்கு உண்மையில் ஒத்துப்போகவில்லை. 2000 ஆண்டுகளாக பாலஸ்தீன தேசத்தை யூதர்களே ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். தங்களை பாலஸ்தீனர்கள் என்று கூறும் அரேபியர்களின் கூற்றை பார்க்கிலும் யூதர்களே உண்மையான பாலஸ்தீனர்கள் ஆவர். ஏதாவது ஒரு மக்கள் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று கூறிக்கொள்ள உரிமை கொண்டவர்கள் என்றால் பெயர் மாற்றி அழைக்கப்பட்ட பாலஸ்தீன தேசத்தில் வாழ்ந்த மூதாதையர்களாகிய யூதர்களே ஆவார்கள்.